சர்வதேச தேயிலை தினத்தை முன்னிட்டு ஹட்டன் நகரில் இன்று நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். சர்வதேச தேயிலை தினத்தை முன்னிட்டு வீட்டு மற்றும் காணி உரிமைகளை வென்றெடுப்போம் என்ற துணைப்பொருளின் கீழ் ஹட்டனில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவிற்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்கள், கண்டி ஆயர் உள்ளிட்ட பல பிரமுகர்கள் இந்த நிகழ்வின் போது பிரசித்தமாக இருந்தனர். நாங்கள் இந்திய வம்சாவளி என்று சொல்லிக் கொள்ளலாமே தவிர இந்திய பிரஜைகள் அல்ல. இந்த நாட்டில் உள்ள சிங்களவர்களும் கூட இந்திய வம்சாவளியினர் தான். வடகிழக்கு தமிழர்கள் கூட ஒரு காலத்திலே இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்திருக்கலாம் என்று வரலாறு குறிப்பிடுகின்றது. ஆகவே இதை நான் பார்க்கின்ற போது நாங்கள் இந்த நாட்டு பிரஜைகளாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டதன் காரணமாக இந்த நாட்டிலே வாழ வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட பிரஜைகளாக, கௌரவமிக்க பிரஜைகளாக, ஏனைய மக்களுக்கு சமமான பிரஜைகளாக, சுதந்திர மனிதர்களாக, அடிமையற்ற சமூகமாக இந்த நாட்டிலே வாழ வேண்டும். 77 இருந்து அமைச்சர் பதவி என்றா என்னென்று தெரியும். நாங்கள் முழு அமைச்சு வாங்கினாங்கள். அப்ப 77ஆம் ஆண்டில் இருந்து முழு அமைச்சு வாங்கி இந்த மக்களுக்கு நாங்கள் கொடுத்தது என்ன? யாருக்காக இந்த அமைச்சர் பதவிகள்? இதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள். இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும், இந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் சொன்ன இவ்வளவு பிரச்சனைகளின் மத்தியிலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமாக இருந்தால் என்னத்திற்காக அமைச்சர் பதவிகளை நாங்கள் எடுத்தோம்? இன்று 94ஆம் ஆண்டு உருவாகின இந்த ஹம்பான் தோட்டையிலே ஒரு விமான நிலையம் வர முடியும், ஒரு துறைமுகம் வர முடியும் என்றால் இங்க எங்களுக்கு செத்தவனை புதைக்கிறதுக்கு ஒரு மயானம் எடுக்கவே இயலாத நாங்கள் என்னத்துக்கு ஐயா அமைச்சர் பதவி? இந்த நிகழ்வின் போது மருகி வரும் மலையக கலைகளுக்கு புத்துயிர் அளிக்கும் வகையில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன.